யாழ்ப்பாணம் தாவடத்திற்கு கொக்குவில் ஸ்ரீ வடபத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பூங்காவன திருவிழாவை முன்னிட்டு விஜிதா அரிசி ஆலை நிறுவனத்தினரின் அனுசரணையோடு இந்தியாவிலே புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகியாக திகழக்கூடிய அனுராதா ஸ்ரீராம் மற்றும் இந்திய திரைப்பட இசைக்கலைஞர் புஷ்பவனம் குஷ்புசாமி ஆகியோர் பிரசாந்தனுடைய சுருதிலயா இசைக்குழுவினரோடு இணைந்து கலக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி தற்பொழுது தாவடி காளியம்பாள் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. பாருங்க, நிறைய ரசிகர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாகிவிடும். தாவடி மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐயோ, நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு கைத்தட்டு கூட பண்ணாது. இப்போ விளங்குதா இருக்கிறோம் இல்லை, நான் முதல் முறையா ஒரு பின்னணி பாடகியா வெளிநாட்டு கச்சேரி அப்படின்னு வந்தது ஸ்ரீலங்கா தான். என்னை வெளியூருக்கு கூட்டிட்டு வந்ததே ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தான். உலகம் முழுக்க எங்க போய் பாடினாலும் எங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பசங்களா இருக்கட்டும் சரி, நிறைய கச்சேரிகள் கொடுக்கறது ஸ்ரீலங்கன் தமிழ் இசை ரசிகர்கள் தான். அதுக்கு நம்ம பெரிய கடன் பட்டிருக்கோம். தாவடி மண்ணுக்காக ஒரு அழகான பாடல் சிந்துஜன் அவர்கள் இசையமைத்த பாட கிடைச்சது ஒரு பெரிய வரம்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த பத்திரகாளிக்கு அவ்வளவு பிடிச்சி போச்சா தெரியல, என் பாட்டு இங்கே வந்து பாடு அப்படின்ட்டாங்க. மாலையை அணிவித்து கௌரவிப்பதற்காக கலைச்செல்வியம்மா அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து நிற்கிறோம். கரங்களை தட்டி அவர்களுக்குரிய வாழ்த்துறைகளை வழங்கி வைக்குமாறு கேட்டு இருவருக்கும் அவருடைய மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படும். டிரெக்டர் பிரசாந்தரன் அவர்களுடைய தந்தையார் அவர்களை அன்பாக இந்த மேடைக்கு அழைத்திருக்கும் இவருக்குரிய அந்த கௌரவத்தை வழங்கி வைப்பதற்காக திரு ஜோகலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடி போர்த்தி அவர்களுடைய கௌரவத்தை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகிழ்வான ஒரு தருணம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எங்கள் கௌரவத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக. எங்கள் தேசத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர் ஐயா. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? அடிக்கடி வந்து போறீங்க போல. எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஊர் தான்? ஆமா, உறவுகள் தானே. என் மொழி, என் தமிழ் மொழி, என் மொழி தாய்மொழி. அப்ப பேசுறவங்க எங்களோட உறவுகள் தானே. நன்றி ஐயா, நன்றி. நிறைய விஷயங்கள் கதைப்போம். தாவடி தாயவள் இசை ஆரம் அந்த இருவட்டில இருந்து ஒரு அழகான பாடல், அந்த பாடலை தந்த ஐயாக்கு நன்றி. இந்த பாடலை எழுதியிருந்த பாடலாசிரியர் அண்ணன் வெற்றி துஷ்யந்தன். இப்ப அடுத்த பாடல் கேட்க போறோம். இந்த பாடலை தரதுக்காக அனுராதா ஸ்ரீராம் அவர்களை அன்பா அழைக்கிறோம். ஏன் ஒரு ஃபாஸ்டா பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஸ்லோவா இருக்குன்னு பின்னாடி ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா இன்னும் ஒரு ஸ்லோ பாட்டு பாடிடுறேன். இந்த பாடல் ரொம்ப விரும்பி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பாட்டு. திரை இசை உலகுக்கு என்னை அறிமுகம் செய்த இசைப்புயல் ரஹ்மான் சார் அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் கொடுத்த அழகான பாடல் தான் மின்சார கனவு என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். பூங்காவன திருவிழாவினுடைய இசை கச்சேரியில இது ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வு இல்லையா? அந்த நேரத்துல ஒரு கிறிஸ்தவ பாடல், அதுவும் கிறிஸ்து பாலன் பிறப்பு ஒட்டிய ஒரு பாடல் நீங்கள் பாடும் பொழுது மக்களிடையே இருந்து வந்த ஒரு கரதட்டல், அந்த சந்தோஷம் வந்தது உண்மைக்குமே
ஒரு மனநிறைந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த வகையில் அந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐயாவினுடைய பாடல்கள் நிறைய கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய மாதிரியான அந்த மேனரிசத்தோடு பாடுறது நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் அமைஞ்சது. அது இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிற பாடல் கூட தந்தையை போற்றக்கூடிய மாதிரியான ஒரு அழகான பாடல் செமையாக இருக்குது. இந்த ஒரு இசை கச்சேரிகளிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதற்காக அந்த வழிகளை மறந்தவர்கள் அல்ல, அந்த வடுக்களையும் நாங்கள் மறந்தவர்கள் அல்ல, இல்லையா? நான் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஆளுக்காக ஏதோ ஒரு பாட்டு கேட்குறேன்னு சொன்னாரு. நீங்க கேட்க வேணாம், உங்க ஆளுக்காக நான் ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 4 வரி பாடுறேன் உங்களுக்காக ஸ்பெஷலா. இது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், தேவாசர் பாடல்கள்லயே. வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம், பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு தான் வணக்கம், நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்கு தான் வணக்கம். எங்களுடைய புஷ்பவரம் குப்புசாமி ஐயா, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உண்மையில் அலை கடலென திரண்டு ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிற நீங்கள் விஜயதாமில் அரிசிகளின் ராணியாக திகழ்கின்ற விஜயதாமினுடைய அற்புதமான ஒழுங்கமைப்பிலே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். செல்லப்பாவினுடைய ஒரு பாடல், தமிழா நீ பேசுவது தமிழா என்று இருந்தது. ஆனால் அந்த மெட்டில் இருந்து நீங்கள் ஒரு விதமான மெட்டிலே பாடுவீர்கள். அதிலே ஒரு சில வரிகளை நாங்கள் கேட்போம். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னையா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை ஒன்று தொலைத்தாய். அப்படி போடு. இவ்வளவு ஆடினதுக்காக கொஞ்சம் நல்லா கை தர மாட்டீங்களா? எப்போதுமே நிறைகுடம் தளம்பாது இல்லையா? நன்றி அம்மா. சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. நிறைய குடம் நிறைய தழும்பிட்டேன் இப்போ. தளம்பாது அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. இழந்த பழத்தை